நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ் அதை மட்டும் வச்சு ஒரு ட்ரேட் எப்படி வந்து பிளான் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ்னா என்ன? உங்களுக்கு வந்து ஒரு 4 ஹவர்லயோ 1 ஹவர்லயோ பிடிஆர்எஸ் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மார்க் பண்ண பிடிஆர்எஸ்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதாவது எம்எஸ்எஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், ஒரு எல்டிஎஃப், நீங்க மார்க் பண்ற பீரியட்ஸ் வந்து 4 ஹவர் 1 ஹவர்ன்றது ஹெச்டிஎஃப். அந்த பிடிஆர்எஸ் வந்து இன்ட்ராடேவா ட்ரேட் வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க மார்க்கெட் டேப் ஆன பிறகு. அப்போ அது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம்ஸ் வந்து 15 மினிட் 5 மினிட், அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸிகியூஷன்ஸ் பண்ண போறீங்க. அப்ப அந்த எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம்ஸ்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன பிறகு அங்க ஒரு எக்ஸ்பென்ஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு பிடிஆர்ஏ கிடைக்கும், அங்க ஒரு என்ட்ரி ஒரு எஸ்எல் பாயிண்ட்ல மாறும். சரிங்களா? சோ அதுதான் வந்து நம்ம இங்க கத்துக்க போறோம். ஏன்னா அது இல்லாம நீங்க வந்து பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் 4 ஹவர்ல நீங்க பண்ண முடிய ஒரு ஸ்விங் ட்ரேடரா தான் இருப்பீங்க. இன்டர்டே ட்ரேடிங் பண்ண முடியாது. இப்போ நம்ம உங்களுக்கு பார்க்க போறது பேக் டெஸ்ட் தான். முடிஞ்ச மார்க்கெட் தானே ஈஸியா சொல்லிடலாம் சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம டிஸ்கார்ட்ல வந்து நம்ம டெய்லி லைவ்ல இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அதுவும் நம்ம இனிமே பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பேக் டெஸ்ட்ல நீங்க பண்ண முடியாதுதான், பார்ட் பை பார்ட்டா லைவ் மார்க்கெட்ல பார்ப்பீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேக் டெஸ்ட்ல இதோதான் ரைட்ல தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி முடிஞ்சிச்சு, அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் போட்டேன், ஓகே சரி, நோ ப்ராப்ளம். அங்க என்ன நீ அனலைசஸ் பார்ட் பார்ட்டா பண்றியோ அதே தானே வந்து லைவ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்பீங்க. இப்போ லைவ்ல எம்எஸ்எஸ் வச்சிருக்கோம், இங்க வந்து எம்எஸ்எஸ் பிடிஆர் டேப் ஆயிட்டு உங்களுக்கு என்ட்ரியா போயிட்டு இருக்கும். லைவ்ல நீங்க உட்காந்து இருக்கும்போது ஓகே எம்எஸ்எஸ் வச்சாச்சு, நெக்ஸ்ட் டைம்ல அங்க பிடிஆர் இருக்கும், மார்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த டேப் பண்ண அப்புறம் என்ட்ரி எடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணுவீங்க. நீங்க வச்ச டார்கெட்ஸ் வந்து ரிலேட்டிவ் சைஸா இல்ல ரிலேட்டிவ் லோஸா அது வரைக்கும் வச்சு நீங்க டார்கெட் பண்ணிருப்பீங்க. இதுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். பேக் டெஸ்டோட பவரை வந்து எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பேக் டெஸ்டிங் இஸ் பவர்ஃபுல். ஓகே, நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால லைவ்ல என்ட்ரி எடுக்க முடியும். அந்த என்ட்ரி எடுத்தா மட்டும்தான் அதுல இருந்து வரது வந்து ப்ராஃபிட்ஸ் கிடையாது, அதுல இருந்து வரது கான்பிடன்ஸ். அதுதான் உங்களோட ப்ராஃபிட்ஸ். ஓகே, அந்த கான்பிடன்ஸ்ல இருந்து உங்களுக்கு வரது ஹாப்பினஸ் இல்லை, அதுதான் சைக்காலஜி. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பேக் டெஸ்டிங்ன்றது. இது நான் மட்டும் சொல்ல, எல்லா விதமான நல்ல ட்ரேடர்ஸ் பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே பேக் டெஸ்டிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் ரிப்பீட்டட் டேட்டாஸ் தான் மார்க்கெட்ஸ்ல இருக்கு. ஸோ அதே நம்ம பார்க்கலன்னா நம்ம எதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணணும்? இதுதான். ஓகே, இப்போ நம்ம இங்க பார்க்க போறது ஒரு 1 மந்த் சார்ட் பார்க்கலாம். இப்போ நியர்லி நம்ம செகண்ட் வீக் ஆஃப் த அக்டோபர்ல இருக்கும். அதே மாதிரி செப்டம்பர் செகண்ட் வீக்ல இருந்து நம்ம எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்த ஒரு போர்ஷன்ஸை மட்டும் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்த் என்னெல்லாம் எடுத்தோம் ஒரு சின்ன சின்ன காண்போம், நான் சொல்லிடுறேன். எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட், அதான் மார்க்கெட் சைக்கிள் எடுத்தோம். ஃபர்ஸ்ட், செகண்ட் லிக்விடிட்டி அண்ட் இட் டைப்ஸ், தென் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அண்ட் இட் டைப்ஸ், தென் ஆர்டர் பிளாக்ஸ். ஆர்டர் பிளாக்ஸ் மட்டும் தனியா பார்த்துட்டு ப்ரொபோஷன் பிளாக் அண்ட் பிரேக்கர் பிளாக்ஸ் தனியா பார்த்தோம், ஏன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. சிக்ஸ்த் வந்து இந்த கில் ஜோன், மேக்ரோஸ், எஸ்எம்டிஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதுல வந்து எம்எஸ்எஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் பார்த்தோம். ஓகேவா? 7 கிளாஸஸ். இப்போ 8th கிளாஸ் அப்போனா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்றது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு போன மந்தோட செகண்ட் வீக் போல இங்க இருக்கு மார்க்கெட், இங்க இருந்து பை கொடுத்து செல் ஆகுது. சரிங்களா? இந்த பை ஏன் ஆச்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பேக் டெஸ்ட் பண்ணும்போது இந்த பையா இருக்கு, நான் டெய்லி பை பார்த்துட்டே போனேன் ஓகே அப்படின்னு சொல்ற கூடாது. இந்த வந்து பை வந்து ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அதை நீங்க பண்ணீங்கன்னா ஓகே, இங்க ஸ்டார்ட் ஆன பைக்கு டார்கெட் ஃபர்ஸ்ட் இந்த ஐ, இந்த ஐ, அவ்வளவுதான். அப்ப நீங்க பை பாருங்க டெய்லி, அது தப்பு கிடையாது. இந்த இடமே உங்களுக்கு புரியாம நீங்க பேக் டெஸ்ட் பண்றது தான் தப்பே. ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் சைட்ல வந்து நீங்க ஸ்ட்ரக்சரை பாருங்க. இங்க தெரிஞ்சுக்கலாம், இவர் யாரு? பிரேக்கர் பிளாக், புல்லிஷ் பிரேக்கர் பிளாக்கா? ஸ்ட்ரக்சர் வரையணும், அப்பதான் புரியும் உங்களுக்கு, அப்பதான் ஈஸியா புரியும் சொல்ல வரேன். சரிங்களா? சரி பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் நல்லா அப், தென் ரீட்ரேஸ்மெண்ட். அப்ப இங்க ஒரு எஃப்இஜி இருக்கா, அதுல ரீட்ரேஸ்மெண்ட், தென் ஹையர் ஐ, ரீட்ரேஸ்ட் இன்டு த புல்லிஷ் எஃப்இஜி, தென் ஹையர் ஐ, தென் அகைன் புல்லிஷ் எஃப்இஜி, தென் ஹையர் ஐ, அகைன் புல்லிஷ் எஃப்இஜி, தென் ஹையர் ஐ. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து லோவர் ஐ வச்சாச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு புல்லிஷ் பியரிஷ் எஃப்இஜில டேப் ஆயிட்டு ஃபுல்லா கீழே வருது, அகைன் மேல போகுது. மேல போயிட்டு இங்க வந்து ஒரு பியரிஷ் ஓபி இருக்கும், அங்க டேப் ஆயிட்டு தான் உங்களுக்கு கீழே வருது. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. இந்த அதாவது இங்க இருக்குல்ல லோ, இந்த லோவை இவர் எடுத்தாச்சு, இந்த ஐயை இவர் எடுத்தாச்சு, ஷிஃப்ட் ஆயிட்டு மேல இருக்கக்கூடிய ப்ரீமியம் எஃப்இஜிலேயே டேப் ஆயிட்டு போகுது. அது எப்படி ப்ரோ? நிறைய டவுட் இருக்கும், அதையும் நான் கிளியர் பண்றேன். தென் அகைன் கீழே வந்து இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி, தென் ஓபி,
அவ்வளவுதான், உங்களுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. எது வரைக்கும் ரீச் ஆகணும்? உங்களுக்கு தேவையான டார்கெட் அதிகபட்ச ப்ரீவியஸ் ஐல போய் மார்க்கெட் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன பிறகு உங்களுக்கு அங்க இருக்கிற டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியர்லி அது ரீச் ஆகும்போது ஒரு 25th ஆஃப் த செப்டம்பர், லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் வரும்போது மார்க்கெட் கன்சல்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இதை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா காமிக்கணும்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு காமிக்கிறேன். நீங்களே தாராளமா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இந்த பாருங்க 23, 24, 25, 26, 27 லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் இந்த மாதிரி தான் இருக்கும். அது டார்கெட் வர ரீச் ஆயிடுச்சுல. இதே இதை பாருங்க 30, அந்த 30 விட்டுருங்க. அதாவது நியூ நியூ வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நியூ மந்த் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால இங்க மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, தெரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் தான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து வீக்லி ப்ரொஃபைல்ஸ்ல பார்ப்போம், ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ல கிடையாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் வந்து கொஞ்சம் மந்தமா இருக்கும், உஷாரா இருக்கும். எப்பவுமே செகண்ட் வீக், தேர்ட் வீக் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒவ்வொரு நாள் நல்லா இருக்கும், ஒவ்வொரு நாள் நல்லா இருக்காது. சரிங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ இங்க வந்து கிளம்புறதுக்கு காரணம் 4 ஹவர், அதுதான். அதாவது 4 ஹவருடைய பிரேக்கர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் மேல போகுது. அப்போ நம்ம இனிமே இங்க இருந்து பார்க்க போறோம் எல்டிஎஃப்ல என்ட்ரிஸ. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், எப்பவுமே எனக்கு வந்து ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் கன்வெர்ட் பண்ணி தான் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சிம்பிளா சொன்னா, இந்த டேட் என்ன, டேப் ஆனது 10, இங்க இருந்து ட்ரேட் பண்றவங்க, ஒரு 10, 11, 12 ட்ரேட் பண்றவங்க தாராளமா எல்டிஎஃப்ல இருந்து, அதாவது ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட டார்கெட் என்ன ப்ரோ? இது 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 இடையில நீங்க வந்து சும்மா சும்மா ஹெச்டிஎஃப்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிஆர்எஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்கணும் அவசியம் இல்ல. இருந்தா அதான் செக் பண்ணணும், இருந்தா நீ அது இருக்கலாம். அதாவது நான் நிறைய பேர் வந்து கம்பல்சரி இருக்கா இருக்கா இருக்கான்னு கேட்பாங்க. டெய்லி ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் வருமா? அப்படி வராது, வாய்ப்பே இல்ல. இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து மேல போயாச்சா, இது வந்து 12th போல மேல போயாச்சு. இது 13th, எனக்கு அதுக்காக பிடிஆர் டேப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 13th இருந்து நியர்லி, சாரி இது வந்து 13th வந்து ஃப்ரைடேவா? ஓகே, 16th மண்டே, மண்டே டு டியூஸ்டே, தென் வெனஸ்டே. எனக்கு வெனஸ்டே தான், அதுக்கப்புறம் டர்ஸ்டே தான் வந்து இந்த பிடிஆர் டேப் ஆகுது. இந்த ஓபி, இந்த ஓபியே வந்து எனக்கு எப்போ டர்ஸ்டே தான் டேப் ஆகுது. ஸோ அது வரைக்கும் நான் வந்து டியூஸ்டே, வெனஸ்டே வரைக்கும் நான் இதை வச்சு ட்ரேட் பண்ணிப்பேன். நார்மலா என்னோட ஆர்டர் ஃப்ளோ என்ன, ஹையர் டைம் ஃப்ரேம் பை அப்படின்றத வச்சு ட்ரேட் பண்ணிப்பேன். எனக்கு இங்க டர்ஸ்டே டேப் ஆயிடுச்சு. இப்போ டர்ஸ்டே வந்து டேப் ஆனது ஓபி, அதுல இருந்து பாருங்க நல்லா மேல போயாச்சா ஃப்ரைடே ஃபுல்லா. அகைன் வந்து நீங்க மண்டே பாருங்க, கீழே வந்து இந்த ஓபி டேப் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி மேல போயிட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸை செக் பண்ணும்போது பிடிஆர்எஸ் இருந்தால் மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த ஜேர்னில, அதாவது அந்த ஜேர்னினா இங்க இருந்து இது வரைக்கும் போகுதுல மார்க்கெட், அதுல எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சிம்பிளா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து கிளம்புற மார்க்கெட்டோட ஒரே அடி டார்கெட் இதுதான். ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நடுவில் ஹெச்டிஎஃப் பிடிஆர்எஸ் வந்து கம்பல்சரி உருவாகிட்டே தான் இருக்கும். ஆனா டெய்லி இருக்காதுன்னு சொல்ல வர, அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? டெய்லி ஒரு ஹெச்டிஎஃப் பிடிஆர் உருவாயிட்டு அந்த மறுநாள் தொட்டுட்டு எல்லாம் போவாது. சம்திங் வீக்லி ஒரு 2, 3 ஹெச்டிஎஃப் பிடிஆர் இருக்கும். அதன் பெயர் தான் ஆர்டர் ஃப்ளோ. ஏன்னா அது இருந்தாதான் உங்களுக்கு புரியுமே, அது இல்லைன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? ஓகேங்களா? மேல போனா ஒரு ஹெச்டிஎஃப்ல இருக்கக்கூடிய எஃப்இஜி இங்க டேப் ஆச்சு. அகைன் இங்க இருந்து மார்க்கெட் ஃபுல்லா ரைஸ் ஆச்சு. திருப்பி ரீடெஸ்ட்மெண்ட் வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஆப்போசிட் கலர் கேண்டில்ஸ் ஓபிஸ் அங்க டேப் ஆயிட்டு மார்க்கெட் அங்க இருந்து மேல போகுது. அகைன் மார்க்கெட் கீழே வந்து இந்த பெரிய கேண்டில் இருக்குங்களா, இந்த பெரிய பிளாக் கலர் கேண்டில், இது வந்து ஓபி. அந்த ஓபியில டேப் ஆயிட்டு ஒரே ஐடியா நம்மளோட இந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணியாச்சு. இப்போ புரியுதுங்களா? அப்போ அந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் கிடைக்கும். ரிமைனி நாட்கள்ல உங்களுக்கு ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் கிடைக்காது, எல்டிஎஃப் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ அந்த எல்டிஎஃப் வச்சு நம்ம பண்றது ரெண்டு தான் பண்ண முடியும். உங்களோட ட்ரெண்ட் பைல இருக்குன்னு தெரியும், பை எடுக்க முடியும். அப்படி அங்க செல் ஆகுதுன்னா அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த செல் கவுண்டர் எடுத்து எடுக்க முடியும். இப்போ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பைல இருந்து இது வரைக்கும் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் வச்சு மட்டும் உங்களுக்கு மார்க்கெட் ரீச் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ல இங்க பாருங்க, நம்மளுக்கு டியூஸ்டே, ஓகேங்களா, ஒரு 1 ஹவர் போயிடுவோம். நம்ம எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்றேன். 10 செப்டம்பர்ல இருந்து ஒரு 25 செப்டம்பர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 1 ஹவர் போயிடுங்க. இந்த டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. 10 செப்டம்பர்னு நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒவ்வொரு அடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்க தேவையான விஷயமே இங்க இருந்து பை போறதுதான். சரிங்களா? நான் டேப் ஆனதை சொன்னேன், அவ்வளவுதான். இப்ப இந்த டேப் ஆனதுல இருந்து நீங்க பை தானே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இங்க நான் புரிய வைக்கணும்ல, அதுக்காக. ஸோ இப்போ நான் உள்ள வந்துட்ட பிறகு 15 மினிட் போயிடலாம். 1 ஹவர் எதுக்கு வர சொல்றேன்றது நான்
போக போக சொல்றேன். ஒன்றும் இல்லை, இப்போ இங்க பாருங்க, இந்த இருக்கா இங்க கேண்டில், இந்த கேண்டில் பிரேக் பண்ணிட்டான், இதுதான் பிரேக்கரு. இங்க டேப் ஆகுதான்னு பார்ப்பேன். அதுக்காக 1 ஹவர்லாம் வர பார்ப்பேன், வேற ஒன்றும் இல்லை. 15 மினிட் போயிட்டு அதே டேட்டு 10 செப்டம்பர் போங்க. ஓகே, இதுதான் 10 செப்டம்பர். இங்க 11:30 தான் ப்ரோ உள்ள போகணும். ரூல் அதான் சொல்ல மாட்டேன். 11:30 தான் நம்ம உள்ள போகணும். 11:30 நம்ம சார்ட்டை திறப்போம். சார்ட்டை திறக்கும் போது நம்மளுக்கு இங்க தெரிஞ்சது, இங்க இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து ஒரு 4 ஹவர் பிரேக்கர் கேண்டில். அதை நோக்கி இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு வந்து போய் டேப் வந்து செல் ஆகி தான் இருக்கணும். நான் அதுக்கு வந்து பை பார்க்க முடியாது. டேப் ஆன அப்புறம் தான் நான் பை பார்க்க முடியும். அப்போ நான் கவுண்டர் என்ட்ரி செல்லு தான் இப்போதைக்கு இங்க பார்க்க போறேன். 11:30 நான் சார்ட் ஓப்பன் பண்றேன். ஃபுல்லா கன்சாலிடேஷன். சார்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. தெரியுதுங்களா? அழகா கீழே இறங்குறா, செல் எஃபிஜி தொட்டாச்சு. டவுனு, செல் எஃபிஜி தொட்டாச்சு. திருப்பி இந்த ஐயை வந்து வாங்கிட்டாங்க காலையில. ஸ்வீப் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பிஎஸ்எல் கலெக்ட் ஆகிட்டு அதே ஒரு செல் எஃபிஜி ஓபில இருந்து திருப்பி கீழே வந்து இங்க இருக்கக்கூடிய ஈக்குவல் லோஸ் எல்லாமே கலெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? கலெக்ட் ஆகிட்டு இப்போ இந்த டவுன் ஃபால்ல பாருங்க, இது ஓபி, இது செல் எஃபிஜி. அதெல்லாம் இப்போ டேப் ஆகிட்டு வந்துட்டாரு கீழே. புரியுதுங்களா? அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் இதை எடுத்தது பொறுமையா. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டோம் பாருங்க. இந்த எஃபிஜி இருக்குங்களா, அதுல இருந்து மார்க்கெட் வந்து டிராப் ஆயிட்டு வருது, கீழே வந்தாச்சு. எப்போ டைம் பாருங்க, 11:30 மணில இருந்து 3 மணிக்குள்ள தான் என்ட்ரி எடுக்கணும் மதியானம். ஈவினிங் வந்து 5 to 9. இது வந்து நான் சொல்றது மார்ச் டு நவம்பர்ல சொல்லிட்டு இருக்கேன். நவம்பர் 2 ஆச்சுல அப்படியே 1 hour எக்ஸ்டெண்ட் ஆயிடும். 12:15 இருந்து நீங்க மாட்டுக்கு விட்டுரும். நியர்லி நைட் வரையும் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஓகே, அது ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளவு ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு உடனே ரீச் ஆச்சு. 1:2 உடனே ரீச் ஆயிடும். அதை நம்ம செக் பண்ணுவோம். இந்த ஐ வரைக்கும் உங்களோட எஸ்எல் இருக்கும். தென் பாத்தீங்களா, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. உடனே 1:3 ரீச் ஆயிடுச்சு. உடனே ரீச் ஆயிடுச்சு 1:3. ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, உடனே 1:3 ரீச் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணீங்கன்னா 1:5 கிட்ட. எனக்கு இந்த பிடிஆர்ஏ வரைக்கும் போய் மார்க்கெட் தோணும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா வெயிட் பண்ணி இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், தாராளமா உங்களுக்கு வந்து ரீச் தான் 1:6.8. இதுவே போதுமே. 1/2% டிஸ்கவுண்ட் இருந்தா கூட உங்களுக்கு 3.5% ப்ராஃபிட் ஆச்சு ஒரு வாரத்துக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எப்படி ப்ரோ என்ட்ரி எடுத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிரேக்கர் பிளாக் 4 ஹவர்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை நோக்கி மார்க்கெட் டேப் ஆகுது, செல் ஆகி தான் வந்துட்டு இருக்கு. அந்த செல் ஆகி வரும்போது நான் வந்து டியூஸ்டே மார்க்கெட் ஓபன் பண்ணி பார்த்தேன். அந்த மார்க்கெட்ல லெஃப்ட் சைட்ல ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் கரெக்டா ஆர்டர் ஃப்ளோ தெளிவா ஃபாலோ ஆகிட்டே வந்திருக்கு. லேட்டஸ்டா இப்போ வந்து 11:30 நான் சார்ட் ஓபன் பண்ணும்போது இந்த ஐ டு இந்த லோக்குள்ள தான் மார்க்கெட் சுத்திட்டு இருந்தது. அதுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ரொம்ப டீப்பா மேல போயிட்டு எஃப்இஜி பிளஸ் ஓபி தொட்டுட்டு டீப்பா கீழே இறங்கியாச்சு. இவ்வளவுதான் நான் பார்த்தது. சரிங்களா? இங்க எதனா ஹெச்டிஎஃப் பிடிஆர் சப்போர்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து இந்த லோல இருக்கக்கூடிய பிரேக்கர். இவர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருந்திருப்பாரு. அந்த பிரேக்கரை இங்க உடைச்சாச்சு, உடைச்சு டேப் ஆயாச்சு. அங்கேயே நாங்க வந்து இறங்குது, திருப்பி போயிட்டு 15 மினிட்ல தொட்டுட்டு வந்தாச்சு. ஓகே, எல்லாம் இப்பதான் தெரிஞ்சுங்களா ஹெச்டிஎஃப் வந்து நான் எப்படி ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு. அதை ஃபர்ஸ்டே நான் பண்ணிடுறேன்னா இப்போ நான் உங்களுக்கு லாஸ்டா பண்ணிட்டேன். அது எப்படா பிரேக்கர்னா லோ. ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. அந்த பிரேக்கர் வந்து கண்மூடி தரமான எடுக்கல. 15 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுத்தோம். எது 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன்? ஆர்டர் ஃப்ளோ எல்லாம் பார்த்துட்டு எடுத்து பாருங்க, கரெக்டா தான் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட என்ட்ரி. இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து தொட்டாச்சு. இந்த தொட்டதுல இருந்து பை தானே போனோம், பை தான் போனோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி வேறு பேர் தோணுங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? இங்க வந்து நைட் ஆயிடுச்சு. மறுநாள் கேண்டில் ஏஷியன் மார்க்கெட் நல்ல ரைஸ் ஆயிடுச்சு. ஏஷியன் மார்க்கெட் இது வந்து செகண்ட் மந்த் போர்ஷன் முடிச்சாதான் தெரியும். ஒரு செஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா மறு செஷன் கன்சல்டேஷன் ஆகும். அதை இப்பயே சொல்றேன், ஜஸ்ட் நாம வச்சுக்கோங்க. ஏஷியன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, அதனால லண்டன் ஃபுல்லா கன்சல்டேஷன். சரிங்களா? இப்போ அவன் என்ன பண்றான், இங்க பை தொட்டாச்சு, இல்லைன்னு சொல்லல, பை பிரேக்கப் தொட்டாச்சு. ஆனா பை ஆகல. ஏன் பை ஆகலைன்னா இந்த நியூ செல் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்டா வந்து செல்லுல இருந்தது. ஈவினிங் 6 மணிக்கு வரக்கூடிய டேட்டா செல்லுல இருந்தது. அது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்பல்சரி. ஓகே, இப்ப பாருங்க, ஃபுல்லா இங்க எடுத்தாச்சா. அகைன் இந்த இடத்துல ஐஓஎஃப் டேப் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு
எஃப்இஜி ஐஓஎஃப்இடி டேப் தென் ஃபால், அவ்வளவுதான். இது ஒரு என்ட்ரி, யூஸ் என்ட்ரி தான், இல்லைன்னு சொல்றேன் ஒரு ஆர்டர் ஃப்ளோ புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்தது தேர்ஸ்டே. நீங்க டியூஸ்டே பார்த்துட்டீங்க, வெனஸ்டே பார்த்துட்டீங்க, இப்போ தேர்ஸ்டே வரீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு டேவும் மாறும்போது ஒரு 4 ஹவர் என்ன ஆச்சு, அந்த டேஸோட 4 ஹவர் என்ன ஆச்சு நம்ம பார்த்துட்டு வந்து தப்பே கிடையாது, அப்படிதான் வரணும். ஓகே, நல்லா ரைஸ் ஆயிடுச்சு வெனஸ்டே மார்னிங்கு. பட் அதுக்கப்புறம் நியூஸஸ் வந்ததுனால இப்படி உள்ள வந்தாச்சு. நம்மளுக்கு நைட் கேண்டில் தேவையில்லை. ஐ மீன் 22 to 30 10 to 2:30, 2:30 to 6:30, 6:30 to 10. நம்மளுக்கு 10:30 மணி உள்ள வந்தா போதும். அதாவது 10:30லயும் 1 ஹவர் கழிச்சு 11:30 மணி உள்ள வந்தா போதும். அப்ப இந்த கேண்டில் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு பை பீரியட் தொட்டாங்க மார்க்கெட் வந்து உடனே மையா வந்துன்றதுல நீங்க புரிஞ்சுக்கணும். டைம் எடுக்கும், அது வெயிட் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்க பாருங்க 1 ஹவர்ல நல்லா கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு, தெளிவா கன்சல்டேஷன் ரொம்ப நேரம் பண்ணிருக்காரு. சரி, எனக்கு அது எதுவுமே தெரியல. நான் 15 மினிட் போயிடுறேன். ஹெச்டிஎஃப் பிடிஆர் என்ன, 4 ஹவர்ல பை பிரேக்கர். ஓகேங்களா, அது மட்டும் எனக்கு மாட்டியாச்சு. 15 மினிட்ல எம்எஸ்எஸ் வந்து பை சைட்ல எனக்கு கொடுத்ததுன்னா நான் என்ட்ரி எடுத்துருவேன். ஓகேங்களா, ஃபுல்லா கன்சல்டேஷனுங்களா. மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இங்க இருந்து ஐஎன்ஐ வச்சு உள்ள வந்து இந்த எஃப்இஜி பிளஸ் இந்த ஓபில இருந்து தான் மேல போயிருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஃப்இஜி பிளஸ் ஓபில இருந்து தான் மார்க்கெட் வந்து தெளிவா மேல போயிருக்கு. ஓகே, அப்படி இல்லைன்னா போற போக்குல ரன்னிங்ல நீங்க இந்த பிரேக்கர் மார்க் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இந்த ஓபி ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதுதான் பக்க என்ட்ரி. இந்த ஓபி டேப் ஆகுறது 5 மினிட்ல போய் பாத்தீங்கன்னா அடிஷ்னலி எதனா கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கலாம். அதுக்காக 5 மினிட் போறேன், சும்மா போயிடக்கூடாது. ஏன்னா 15 மினிட் தான் நம்மளுக்கு பெஸ்ட். 16th மண்டே. ஓகே, நம்ம போட்டது என்ன 12th. ஓகே, பிளான் இல்லை நம்மளுக்கு வந்து, பிளான் இல்லை. 15 மினிட்ல தான் நம்ம பார்க்க முடியும். சாரி கைஸ், நான் ப்ரீமியம் யூஸ் பண்றது நார்மல் ட்ரேடிங் வெர்ஷன் தான் இது. ஓகே, இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சதே சொல்றேன் நாங்க. தெளிவா இந்த லோ எடுத்தாச்சு, விட்டா எடுத்துருக்கு பாருங்க. இந்த லோ கலெக்டட், தென் இந்த ஐ கலெக்டட், அதுக்கப்புறம் வந்து ஓபி ஆர் உங்களுக்கு தேவையான இந்த பிரேக்கர் பிளாக் ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் மாறிட்ட அப்புறம் உங்களுக்கு டேப் ஆகிட்டு போயிருக்கும். அதுதான் உங்களுக்கு சொல்லலாம்னு பார்த்தேன். ஒரு கேண்டில் உடச்சிட்டு மாதிரி கேண்டில் தொண்டுட்டு போயிருக்கோம்னு சொல்லிட்டு அதனால கவர் பண்ண முடியல. ஆனா நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தென் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறது. சரிங்களா, இங்க டார்கெட் எப்படி ப்ரோ நான் ஃபிக்ஸ் பண்றது, இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுங்க போதும். இப்போ உங்களுக்கு பிரேக்கர் பிளாக்கோட சைஸ் என்ன, நியர்லி வந்து உங்க பிரேக்கர் பிளாக் வந்து 67 இருக்கு. ஒரு 17 வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு 303 கிடைக்கும். 70ல இருந்து 3 மடங்குன்றது 210. 310ன்றது வந்து உங்களுக்கு நியர்லி 3.5 4.5 மேல கிடைக்கும். சரிங்களா, அதை ரீடிங் ஹோல்ட் பண்ணணும். ஒரு $100 ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா $450 ப்ராஃபிட் அப்படி சொல்றேன். இது ஃபுல்லா பை. ஓகே, இப்போ தேர்ஸ்டே முடிஞ்சது. இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். தேர்ஸ்டே முடிஞ்ச டேஸ்டே எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஓகேங்களா, நல்லா சூப்பரா வேலை போய் முடிஞ்சிருக்கான் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் நோட் பண்ணுங்க. நான் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன், கொஞ்சம் நோட் பண்ணுங்க. சிம்பிள், லோ ஹை, லோவர் லோ, ஹையர் ஹை. இந்த ஐயை உடச்சிட்டானா, உடச்சி சம்திங் இங்க இருக்கக்கூடிய 4 ஹவர் பீரியட் டேப் ஆகும். அது நம்ம இனிமே தான் பார்ப்போம். நம்மளுக்கு மார்க்கெட் சக்சஸ் ஷிஃப்ட் கிடைச்சாச்சு. கிடைச்ச உடனே எல்லாருமே நினைக்கிறதுக்கிறோம் கம்பல்சரி. நான் சொல்றேன் பாருங்க, எல்லாரோட எதிர்பார்ப்புமே ப்ரீமியம் சாரி டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த எஃப்இஜி வரும்னு சொல்லிட்டு நான் இல்லவே சொல்லல. ஓகேயா, இந்த எஃப்இஜி வரும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய எஃப்இஜியாவது வந்து போகணும். இந்த எஃப்இஜி இது கீழே வந்து போடும். மார்க்கெட் வரல, ப்ரீமியம்ல இருந்தே கிளம்பியாச்சு. அது எப்படி, அதனால நான் இப்போ உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண போறேன். சரிங்களா, இப்போ நீங்க மறுநாள் ஃப்ரைடே உள்ள போகும்போது 10:30 தான். இந்த 10:30ல 1 ஹவர் கழிச்சு தான் போவீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த 4 ஹவர்ல எஃப்இஜி இருக்கு தெரியும். ஜஸ்ட் அந்த ஒரு லைன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த லைன் மட்டும் எப்படியே போட்டு வச்சுட்டு ரெடியா இருங்க. டேரக்டா 15 மினிட் போயிடுங்க.
15 மினிட் போயிட்டீங்கன்னா இந்த 4 ரெஃப்யூஜி டேப் ஆகல, அப்படியே தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த அப்படியே மேலே போனது கூட தயவு செஞ்சு எம்எஸ்எஸ்லாம் பார்த்து 15 மினிட்ல பொறுமையாக கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். சும்மாலாம் எடுத்துட முடியாது, சரிங்களா? எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, வெறும் ஆர்டர் ஃப்ளோ. ஹெச்டிஎஃப்ல ட்ரெண்ட் மட்டும் பையில இருக்கு. நம்மளுக்கு என்ன விதமான ஹெச்டிஎஃப் பீரியடும் தொடல. ஆக்சுவலா எம்எஸ்எஸ் வச்ச அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் போகும் பார்த்தோம், அதுவும் நடக்கல இங்க. அது எப்படி லைவ்ல எப்படி பார்ப்போம்? 1 by 1 11:30 உள்ள போகும். 11:30 அரௌண்ட் 11:30 இங்க இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மார்க்கெட் நல்லா பண்றத பாருங்க. இங்க இருந்து ஐயரையில் இருக்கு. இப்பதான் நீங்க போய் எஸ்எம்டி பார்க்கணும். இங்க ஏஷியன் லோக்கு மேல இருக்கு. ஆனா உடனே எஸ்எம்டி பார்க்கறதா இல்ல. இந்த லோல இருந்து ஹை கொடுத்து லோ வந்துட்டு திருப்பி ஐயரை வச்சு திருப்பி எஃப்இஜி டேப் ஆகிட்டு திருப்பி ஐயரை இருக்குது. இப்ப நீங்க ஒரு பீடியர் இருக்கு, ஒரு பீடியரை வந்துட்டு வந்து எஸ்எம்டி பார்க்கணும், சரிங்களா? எஸ்எம்டின்றது ஒரு பேர்ல ஹையர் லோ இருக்கும், ஒரு பேர்ல லோவர் லோ இருக்கும். இப்போ இது என்ன டேட்னா 13 செப்டம்பர். இதே 13 செப்டம்பர்ல யூரோ யூஎஸ்ல போயிட்டு 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல இந்த 12.75 கேண்டில் இருந்து ஒன்றும் இல்லை, இது ஏஷியன் லோ எடுத்ததா இல்லையான்னு பாக்குறது. 30 செப்டம்பர் வருது. 30 செப்டம்பர்ல இது ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்டிங். இது இண்டிகேட்டர் நான் ஷேர் பண்றேன், நேம்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். இது ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்டிங் லோ எடுத்துச்சா? இந்த ஏஷியன் மார்க்கெட்டோட லோ வந்து இது லைட்டா ஸ்வீப் ஆயிருப்பாருங்க, 12:45 கேண்டில். இதுவே இந்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு? ஏஷியன் மார்க்கெட் லோல இருந்து 12:45 மேல் நோக்கி இருக்கு. ஒரு பீரியடை கண்டுபிடிச்ச பிறகு ஒரு பேர்ல ஸ்ட்ரக்சர் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஹையர் லோல இருந்து இன்னொரு பேர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து லோவர் லோல இருந்தா இதன் பேர் தான் எஸ்எம்டி. இதுல எந்த பேர் வந்து ஹையர் லோக்கு சப்போர்ட் பண்ணுதோ அங்க இருக்கக்கூடிய பேர்ல தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். இப்ப பாருங்க, கரெக்டா இங்க என்ட்ரியா, இது வரைக்கும் எஸ்எலா டிபி வந்து இந்த வரைக்கும் அப்படிங்களா? உங்களுக்கு 1:2.5 ரீச்சுங்களா? தெரிஞ்சுங்களா? 1:2.5 ரீச். ஒரு ஹெச்டிஎஃப் சப்போர்ட்டே இல்லாத மார்க்கெட், அதாவது ஹெச்டிஎஃபோட பிடிஆர்எஸ் ஏதோ டேப் ஆகல, ஜஸ்ட் ஹெச்டிஎஃப்ல பயிர் மட்டும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டேன் என்ட்ரி. சிம்பிள். ஃப்ரைடே என்ட்ரி முடிஞ்சுதா? ஃப்ரைடே 4 போய் பாருங்க, சும்மா என்ன முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்காக. ஓகே, ஃப்ரைடே ஃபுல்லா ரொம்ப கன்சல்டேஷன் தான் இருந்திருக்கான். பட் நமக்கு வந்து மார்க்கெட் இன்னும் பை போகணும், இவர் எடுக்கணும், இவர் எல்லாத்தையும் காலி பண்ணணும், அது மட்டும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது, சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் 1 ஹவர் போங்க. அதே ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி 1 ஹவர்ல எதாவது பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதா, ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கேட்கறேன் நான். இப்போ 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா நம்ம 10:30 தானே போய் பார்க்கணும். மண்டே வந்துட்டோம் நம்ம. 10:30 வீக்ஸ், சாரி 11:30 வீக்ஸ் இங்க வருது கேண்டில். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அங்க என்ன நடந்து இருக்கு அதை பாருங்க. என்ன நடந்திருக்குன்னா தெளிவா ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணா நோட் பண்ணுங்க. இந்த ஐய உடைச்சு தொட்டு மேல போகுது, அப்ப அது என்ன? பிரேக்கர். ஓகேவா? பிரேக்கர் அங்க பிரசன்டேஷன்ல இருந்திருக்கு. கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு மார்க்கெட் தொட்டு தான் மேல போயிருக்கு, சும்மாலாம் போல. இவ்வளோ பெரிய பிரேக்கர், ஆமா இவ்வளவு பெரிய பிரேக்கர் தான், அது எதுவும் பண்ண முடியாது. பிளஸ் இங்க வந்து எஃப்இஜியும் உங்களுக்கு டேப் ஆயிருக்கு இந்த இடத்துல சின்னதா. ஸோ இங்க வந்து நீங்க ட்ரேட் எடுக்க போறது கிடையாது. ஏன்னா தொட்ட டைம் வந்து 9:30, அப்புறம் 10:30, 11:30 அந்த உள்ளே இருக்குல்ல, அந்த ஜோன் உள்ளே இருக்குல்ல. மேபி இப்போ எல்டிஎஃப்ல உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கலாம்ல, அதுக்காக சொல்ல வரேன். ஒரு ஹெச்டிஎஃப் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. டெய்லி நம்ம செக் பண்ணணும், செக் பண்ணி இருந்ததுன்னா நம்ம எடுக்கணும்ல ட்ரேட. இப்போ நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்க உள்ள போயிட்டு பார்க்கணும். ஐ திங்க் 15 ஓகே 16th செப்டம்பர். ஓகே, இப்போ பாருங்க, இந்த பிளாக் கலர் லைன்ஸ் வந்து ஒரு 1 ஹவர் பிரேக்கரோட லைன்ஸ். அங்க ரீஃபைன்மெண்ட் அப்போ போன்னு சொல்லுவேன். இப்போ 15 மினிட் பிரேக்கர் ரீஃபைன்மெண்ட் பண்றேன், தெரிஞ்சுங்களா? 15 மினிட் பிரேக்கரா மாத்திட்டேன். இப்போ இது தேவையில்லை, இதை எடுத்துருங்க. சொல்றேன் 15 மினிட் பிரேக்கர். இந்த ஒரே ஒரு ஐ மட்டும், ஐல இருக்கக்கூடிய ஒரே ஒரு புல்லிஷ் ஹெல்த்தியான கேண்டில் பயங்கரமா இருக்கு, அதை மட்டும் எடுத்துருக்கோம், ஓகேங்களா? டேப் ஆயிட்டு அகைன் ஒரு சின்ன லோ கொடுத்துட்டு திருப்பி மேல போகுது. இது என்னடா இங்க ரீட்ரேஸ்மெண்ட் வரைகிற இந்த இடத்துல என்னத்தை கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஐ திங்க் அங்க ஒரு பிரேக்கர் இருக்குன்னு பார்க்கலாம்.
இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க, அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. பிரேக்கர் இருக்கு பட் டேப் ஆகல. ஓகே, இது வந்து இந்த ஐயை உடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பிரேக்கர் இருக்கு பட் டேப் ஆகல. இருங்க ஷோ பண்றேன். இந்த ஐ இருக்குல்ல காய்ஸ், ஆக்சுவலா இப்படி உடச்சி இது வந்து டேப் ஆகிட்டு போகும், நம்மளோட எதிர்பார்ப்பு டேப் ஆகல. அப்புறம் எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் தெரியுதுமே, நீங்க இது மாதிரிலாம் சொன்னா தானே நீங்களும் உட்காந்து மார்க் பண்ணுவீங்க. அப்போதானே இந்த டேப் வந்து டேப் ஆகல மார்க் பண்ணி வச்சா தானே உங்களுக்கு என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ எனக்கு இங்கே டேப் ஆகாமே மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பறந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன், நியூயார்க் ஃபுல்லாக மண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன். தென் 4 ஹவர் போயிடுது மண்டே எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்காக. மண்டே நல்லா தான் மேலே போயிருக்கு, ஆனால் நம்மளுக்கு என்ட்ரி இல்லை. அது நல்லா இருக்கு மார்க்கெட், ஓகே நமக்கு என்ட்ரி இல்லை. ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு கன்சல்டேஷன் ஆகுது. டியூஸ்டே ஒரு 10 மணிக்கு என்ட்ரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு புரிய என்ன தெரியுமா, இந்த லோன் வந்து இந்த ஐ பறந்தாச்சு. ஆல்ரெடி வந்து இந்த லோன் வந்து இந்த ஐக்கு ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்து போல. இப்போ இது வந்து இங்க வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இப்போ கீழே வந்துட்டு போலாமே சொல்லிட்டு இதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஆக்சுவலா இந்த ஓபியை வந்து எஸ்எல் எடுத்துட்டு தான் வேலை போயிருக்கான், நீங்க பார்த்தாலே தெரியும். அப்போ அந்த டேப் ஆனது பேர் என்ன, ரீட்ரேஸ்மெண்ட். அதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ டைம் எடுத்துட்டு இருக்கேன். ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போறான், இதை மாதிரி நோட் பண்ணும். எதுல இருந்து, இந்த லோல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் வருது, புரியுதுங்களா. 0.5 பிளஸ் ரீட்ரேஸ்மெண்ட் இங்க வந்து எஃப்இஜி, அதுக்கப்புறம் பை போகுது. அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியும். முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி வந்து கன்சல்டேஷன் ஆகி செல் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணுவாங்க பை மார்க்கெட்லயே. பை மார்க்கெட்லயே வந்து ஒரு ஐ போயிட்டு செல் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்றாங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே செல் ஆகி வரப்போறான்னு அர்த்தம். அப்போ செல் ஆகி வரும்போது எந்த பீரியட் டேப் ஆகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அந்த டேப் ஆன பீரியட்ல நம்ம எம்எஸ்எஸ் பார்த்து நம்ம மானிட்டர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா, ஈஸியான விஷயம். ஆனா இப்போ நம்ம இருக்க போற ஃபேஸ் வந்து டியூஸ்டே ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கிறோம். ரீட்ரேஸ்மெண்ட் வந்து வரப்போகுதுன்றது நமக்கு தெரியுது ஓரளவுக்கு. ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாம போயிட்டால ஸ்டார்டிங்ல, இங்க வரவே இல்லைல்ல. ஸோ அப்போ அங்கே போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் போட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ரெடி ஆகணும் போது நீங்க தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான விஷயம், நீங்க நல்லா பாருங்க. இங்க வந்து ஒரு ஐ தூக்கியாச்சு, இங்கேயே தூக்கியாச்சு லோவர், ஒரு கன்சல்டேஷன் விட்டு வெளியே மேலே கீழே வந்துட்டான். தென் இது வந்து ஒரு எஃப்இஜி, தெரிஞ்சுங்களா. இந்த எஃப்இஜில டாப் ஆகிட்டு இது ஒரு ஓபி, ஓபி பிளஸ் எஃப்இஜி ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு வெனஸ்டே மார்னிங் டேப் ஆகிறான், அதுக்கப்புறம் வெனஸ்டே ஃபுல்லாக கழிக்கிறானுங்க நியர்லி உங்களுக்கு. அதுக்கப்புறம் நைட்டு தான் இருக்கிறானுங்க, நைட் இறங்கி தேர்ஸ்டே வந்து மார்னிங் உங்களுக்கு மார்க்கெட் நல்லா மேலே போகுது. இப்போ நான் 15ல போயிட்டு என்னென்ன என்ட்ரிஸ் அங்கே ப்ரெசன்டேஷன் இருந்தது டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அதை நான் காமிக்கிறேன். அப்புறம் இப்போ என்னடா ஹெச்டிஎஃப்ல பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போகுது இல்லை, அதை உங்களுக்கு புரிய வச்சேன், வேற ஒன்றும் இல்லை. செல் ஆக போகுது, அடுத்தது பைக்கு வந்து ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு வந்து 15 மினிட்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருப்பாங்கன்றத காமிக்கிறேன். இப்போ நீங்க மண்டே மார்க்கெட் விட்டுருங்க, டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு கன்சல்டேஷன். ஓகேங்களா, எக்காச்சக்க ஈக்குவல் லோஸ் வந்து ஸ்வீப் அடிச்சானா, ஃபுல்லாக எடுத்துட்டானா, மேலே போயிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் ஆயிட்டானா. ஓகே, ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இங்க வந்து டைம் அவுட் 3 o'clock ஆயிடுச்சு, டைம் அவுட், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அகைன் 5:30 சார்ட் உள்ள வருது. 5:30 உள்ள வரும்போது தெளிவா ஒன்னே ஒன்று தான் ஓடிருக்கான். சிம்பிளான விஷயம், இது நல்லா நோட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இங்க இது ஈக்குவல் திருப்பி இருக்கு பாத்தீங்களா, ஃபுல்லா இதை டார்கெட் பண்றானுங்க. எம்எஸ்எஸ் செல் சைட்ல வச்சிருக்கான், பை சைட்ல வைக்கல. பை சைட்ல வைக்கல மீன்ஸ் இங்க லோவை எடுத்துட்டு இங்க ஐ எடுத்துட்டான். இந்த இடத்துல இருந்து பை ஆகும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் தான். ஆனா இந்த கவுண்டர் ட்ரெண்ட் பிடிக்க போறோம் நம்ம, அதை சொல்றேன் நான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, எதுக்கு இதை வந்து நான் கன்ஃபர்மேஷனா வேற இந்த இடத்த வந்து சொல்றேன்னா, திருப்பி ஈக்குவல் வஸ்தா இது. அதனால நம்ம வந்து ரொம்ப ப்ரீமியம்ல இருக்கும், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டும் நீங்க போட்டு பார்க்கணும். சிம்பிளான விஷயம், புரியுதுங்களா. இப்போ இங்க நான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் நிறுத்தி பார்க்கறதுக்கு சொல்றது காரணமே, இந்த ஐ இந்த லோவை எடுத்து இங்க இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஓபியை தொட்டு இப்படி வந்துருச்சு. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறது ரொம்ப ஈஸி பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இங்கேயும் லோ எடுத்துருக்கு, அப்புறம் ஐ எடுத்துச்சு, இங்க எஃப்ஹெச் இருக்கு, இவர் பைட் மார்க்கெட்ல இருக்காரு. அப்ப பை தானே பார்க்கணும், இவர் எதுக்கு அந்த மேல இருந்து வரக்கூடிய என்ட்ரியை பிடிக்கிறாரு. சிம்பிள், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் படி மார்க்கெட் எங்க இருக்கு, இந்த லோன் இருந்தே போடுது. புரியுதுங்களா. ஸோ கம்பல்சரி நம்ம எடுக்கக்கூடிய இடம் ப்ரீமியம்ல இருக்கும்.
ஸோ அதனாலதான் நம்ம வந்து அங்க இருந்து செல் ஆகும்னு சொல்றோம். நியர்லி மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த லோல இருந்து எந்த விதமான ரீட்ரேஸ்மெண்ட்ஸும் தரல. நான் சொல்றது இந்த லோன் வந்து இது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டே தரல. அதுக்காக தான் மார்க்கெட் இப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்கு வந்து போறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சை வந்து கம்பேர் பண்ணும்போது நீங்க மாட்டிருக்கிறது ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் மாட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேல இருக்கிறதான் என்ட்ரி வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுமே ப்ரீமியம்ல தான் உட்காந்து இருக்கு. அதனால நான் இங்க எடுக்கிறேன். கரெக்டா இப்படி கீழே வந்து இந்த லெஃப்ட் சைட்ல உடைச்சு இந்த பிரேக் சாரி ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு இறக்கியாச்சு. ஓகேங்களா? இதோட மார்க்கெட் முடியுது டியூஸ்டே. அடுத்தது வெட்னஸ்டே. இப்போ வெட்னஸ்டே வந்து போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 1 ஹவர்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த அனலைஸ் தான் வேலை செஞ்சிருக்கோம். வெட்னஸ்டே 11:30 மணி நீ உள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஐ எடுத்தாச்சா, லோ எடுத்தாச்சா, ஓபி இருக்கா, பிளஸ் எஃப்இஜி இருக்கா. உங்களுக்கு வந்து வெட்னஸ்டே 11:30 மணி உள்ள வரும். இந்த கேண்டில் அப்போ உள்ள வருவீங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்க 11:30 மணிக்கு நியர்லி இங்க இருக்கும் உங்களுக்கு ஷார்ட். இங்க வந்து பாப்பீங்க. ஓகே, இப்போ எனக்கு இங்க எங்க செல்லுக்கு தெளிவான எம்எஸ்எஸ் கிடைக்குதோ அப்புறம் தான் நான் ட்ரேட் எடுக்கணும். அப்படி கிடைக்கலன்னா எதுவுமே பண்ண முடியாது, விட்டுறணும். அவ்வளவுதான். கிடைக்கலாம் எதுவும் பண்ண முடியாது. கிடைச்சா நம்ம எடுக்கலாம், கிடைக்கலாம் நம்ம என்ன பண்றது? சிம்பிள். மார்க்கெட் மேல போகுது மேல போகுது மேல போயிட்டே இருந்தது. எஸ்எல்ஆர் இல்லைன்னா மேல போயிடுச்சு. நியர்லி 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் விட்டுருவேன். திருப்பி இறக்குறான், திருப்பி வந்து ஈவினிங் ஏத்துறானுங்க, திருப்பி இறங்குறானுங்க, திருப்பி ஏத்துறானுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கு. அந்த எஃப்ஓஎம்சி நியூஸால மார்க்கெட் வந்து உங்களுக்கு இவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்கான். மேலே ஏத்தி கீழே இறக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். சரிங்களா? ஆனா எஃப்ஓஎம்சி நியூஸ் ட்ரேட் வந்து நான் இங்க எடுத்திருப்பேன், இந்த டைம்ல எடுத்திருப்பேன். நியூஸ் ட்ரேட் பத்திலாம் வந்து நான் செகண்ட் பத்தில கவர் பண்றேன். இப்போதைக்கு இங்க வந்து வெனஸ்டே வந்து ட்ரேட்ஸே கிடையாது. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து தெளிவான ஒரு கன்சாலிடேஷன் உள்ள மாட்டிட்டு இருக்கோம். டியூஸ்டேல இருந்து, அதாவது மண்டே நியூயார்க்ல இருந்து டியூஸ்டே வெனஸ்டே சொல்லிட்டு இந்த ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம பயங்கரமா மாட்டிட்டு இருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வெனஸ்டே முடிஞ்சிருது. வெனஸ்டே முடிஞ்ச பிறகு சார்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறீங்க. அங்க ட்ரேட்ஸ் இல்லாம இல்ல, இப்ப இருக்க போர்ஷன்ஸ் வச்சு எனக்கு ட்ரேட்ஸ் வந்து கிளியரா சொல்ல முடியாது. ஓகேங்களா? சி மார்க்கெட் வந்து நைட்டு சாரி காலையில 6:30 மணிக்கு வந்து இந்த எஃபிஜி டேப் ஆகுது. டேப் ஆகும்போது லோ டு ஐயா இந்த வரைக்குமா 0.5 கீழே இருக்கக்கூடிய எஃபிஜி தானே இது வந்து டேப் ஆயாச்சா? இப்போ பாருங்க பையன் சூப்பரா ஒரு 50 மினிட் போயிடுங்க. 50 மினிட் போயிட்டு அங்கிருந்து பை பாருங்க. டேஸ்ட் எதனா டேப் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு மண்டே என்ட்ரி இருந்தது. டியூஸ்டே வெனஸ்டேஸ் வந்து நம்மளுக்கு என்ட்ரி வந்து கன்சல்டேஷன்ல போனதுனால கிடையாது. சரிங்களா? அதுவும் நம்மளுக்கு டியூஸ்டே இங்க என்ட்ரி இருந்தது. இந்த செல்லு நான் என்ட்ரி தெளிவா சொல்லிட்டேன். வெனஸ்டே மட்டும் தான் என்ட்ரி இல்ல, இப்போதைக்கு இல்ல. ஆனா நான் உங்களுக்கு ட்ரேட் பிளான் வீடியோ வந்து இந்த 2 வாரத்தை அப்படியே யூரோ யூஎஸ்டி பண்ணாம ஜிபிபி யூஎஸ்டி பண்ணி போட்டிருக்கேன். அப்போ இந்த வெனஸ்டே மிட் நைட்ல வந்து ட்ரேட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு 2 மந்த் கிளாஸ் முடிஞ்ச பிறகு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் பார்க்கும்போது. ஓகே, இப்போ பாருங்க. இங்க வந்து ஏசியன் மார்க்கெட்டை தொட்டுட்டு ஃபுல்லா ரைஸ் ஆகுது. ஒரு நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கண்ணில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெரியுதா? அங்க வந்து பிரேக்கர் டேப் ஆகியிருக்கு. தெரியல, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஓகே, சூப்பர். டேப் ஆகல. இந்த பிரேக்கர் பிளாக்கை இங்க டேப் ஆகிட்டு போகணும்னு பார்த்தா டேப் ஆகல. அவ்வளோதான், அப்படியே போயாச்சு. ஆனால் ஜிபிபி யூஎஸ்ல இதே நாளில் வந்து பிரேக்கர் பிளாக் டேப் ஆகிட்டு தான் போச்சு. 11 காலம் டேப் ஆகிட்டு போச்சு. அதனால ஞாபகம் இருக்கு, டேப் ஆகிட்டு போயிடுச்சு. இருங்க, இதுல தேர்ஸ்டே 19 இங்க இருப்பாங்க. அதே ஸ்ட்ரக்சர் தேர்தல் தேர்ஸ்டே 19 அதே மாதிரி இருக்கா? அதனால தான் சொன்னேன், அண்ணன் தம்பி மாதிரி இருப்பானுங்க, ஒரே மாதிரி இருப்பானு ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க, தெரியுதுங்களா டேப் ஆகிட்டு போனது இந்த இடத்துல. இது அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்து இருக்கணும். யாரு டேப் ஆகுதோ அங்கே எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். யூரோ யூஎஸ்டி டேப் ஆகல, ஆனா ஜிபி யூஎஸ்டி டேப் ஆகிட்டான். அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? இப்போ நல்லா மார்க்கெட் மேலே போயாச்சு. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் வாங்க டிஆர் பார்க்கறதுக்கு முன்னாடி. 1 ஹவர் வரீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். இங்க இருக்கக்கூடியது ஒரு 4 ஹவர் கோடு, ஒரு டிஸ்கவுண்டட் எஃப்இஜி. அங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு டேப் ஆகிட்டு நியர்லி இந்த ஐயை போய் எடுக்கணும்.
ஆனால் அந்த ஐ எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் வராங்க. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 1 ஹவர் ஓபியா இருக்கு, சாரி 1 ஹவர் பிரேக்கராக இருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் தோண்டிட்டு திருப்பி ஈவினிங் நியூயார்க்கில் மேலே போகுது. ஓகேங்களா? இன்னைக்கு தான் வந்து ட்ராப் பண்ணி வைக்கணும். இங்கே எஃபிஜி இருக்கும், இந்த எஃபிஜி ட்ராப் பண்ணணும், இந்த பிரேக்கரே ட்ராப் பண்ணணும். பிரேக்கர்லேருந்தே போயாச்சு. நல்ல எக்ஸாம்பிள். எஃபிஜி வரணும், பிரேக்கர்லேருந்தே போனதுக்கு. இது வந்து லைவ்லேயே நான் வந்து முன்னாடியே கொடுத்துட்டேன், மதியானமே கொடுத்துட்டேன். நியூயார்க்ல மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட்ல. ஏன்னா அந்த டேட் 19ஆம் தேதி தேர்ஸ்டே செப்டம்பர் நீங்கள் டிஸ்கார்ட்ல டைப் பண்ணீங்கன்னா அந்த டேட் வரக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கும் டிஸ்கார்ட்லேயே. டிஸ்கார்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சா நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல 15 மினிட்ல ஒன்றுமே தெரியல ப்ரோ, அதான் ரியாலிட்டி. ஸோ 5 மினிட்ஸ் போக போகிறேன். 5 மினிட் போய் செக் பண்ண போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ காமிக்கிற பாருங்க உங்களுக்கு எம்எஸ்எஸ். இந்த பாத்துலாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ டு லோவா தென் சூப்பரா கன்சல்டேஷன் போறானுங்களா. ஆனால் கன்சல்டேஷன் இந்த லோன் வந்து ஐயர் லோவா மாறிடுச்சு. கன்சல்டேஷன் போறாங்க, அது மட்டும் நல்லா கவனிங்க. தென் உள்ள வந்து டேப் ஆயிட்டு நான் கிளம்பிட்டான். அது என்ன ப்ரோ டேப் ஆயிட்டு கிளம்புறான், தெளிவா சொல்லுங்க ப்ரோ. ஈஸி ப்ரோ, பிரேக்கர் இருக்கு, இவர் தான் நம்மளுடைய பிரேக்கர். கேண்டில் க்ளோஸ் இவர் வச்சாரு, அப்புறம் இவர் டேப் ஆனாரு 8:35க்கு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டாரு. நைட்டு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு பண்ணி நீங்கள் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும் என்ட்ரிஸ். சீக்கிரமாக மீன்ஸ் அந்த டைமிங் காமிக்கிற பாருங்க. தாராளமாக ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இந்த மாதிரி க்ளீனாக இருக்கிறதுனால இது வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட எஸ்எல்ல சொல்கிறேன், இல்லைன்னா நீங்கள் இது வரைக்கும் வைக்கலாம். இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்குது. இதே நேரத்தில் ஜிபிபியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்குது, லோ வரைக்கும் வச்சிருப்பேன். இந்த ஐ வரைக்கும் மினிமம் டார்கெட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கே உங்களுக்கு லேட் ஆயிருக்கும். இயர்லி நைட் வந்து 23 11 வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு 1:5.5 இல்லை 2 போதும் 3 போதும். ரீச் ஆயிடுச்சு, எங்கே காமிங்க. இந்த ஐயே பாருங்க, இந்த ஐல 2 கூட ரீச் ஆகல ப்ரோ. அப்போ 2 ரீச் ஆகிற வரைக்கும் போது வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில் வந்து 2 ரீச் ஆயிடுச்சு. ஒரு 8:55 ரீச் ஆயிடுச்சு. அவ்வளோதான், போதும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? ஆனால் உங்கள் டார்கெட் இதுவும் இருக்கு, இந்த லைனு 4 ஹவர். ஓகே, ரிலேட்டிவ் சைஸாக இருக்கும் பாருங்க. இப்போ 19th செப்டம்பர் நைட் இப்போ முடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டிவ் சைஸாக இருக்கும். சாரி ஃபார் த நாய்ஸ். இங்க இருந்தா உங்களுக்கு பிரேக்கர் போனது. இது ஒரு ஐ, இது ஒரு ஐ, இது ஒரு ஐ, இது எல்லாத்தையும் மேலே போய் தூக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பார்ப்போம், ஃப்ரைடே கேண்டில் 10:30 இங்கே இருக்கு. ஃப்ரைடே உங்களுக்கு ஃபுல்லாக கீழே அடிச்சு அதுக்கப்புறம் மேலே எடுத்துட்டு போயிருக்காரு. அது ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, நம்ம இனிமேல் தான் பொறுமையாக தான் பார்க்கணும். 1 hour போயிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, இங்க என்ன டைமு, ஃப்ரைடே வந்தோடனே 11:30 டைம் இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, நல்ல ப்ரீமியம் அடிக்கிறோம் நம்ம. பை வந்து நம்மளுக்கு இது எடுக்கணும், இந்த ஐ எடுக்கணும், இந்த ஐ எடுக்கணும். ஆனால் நம்ம நல்ல ப்ரீமியம் பீரியட் நின்றுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரீட்ரேஸ் கொடுத்து மார்க்கெட் போகலாம். அந்த ரீட்ரேஸ்ட்ன்றது இந்த எஃபீஜ்ல இருந்து போகலாம், இல்லை இந்த எஃபீஜ்ல இருந்து போகலாம். அது நம்மளால கம்பல்சரி சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரைடே போது மார்க்கெட் வந்து மவுண்ட் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஃப்ரைடே 15 மினிட்ல போய் நம்ம என்ன ட்ரேட் அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குதுன்னா கவுண்டர் என்ட்ரி செல் எடுப்போம். ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பை எஃபிஜி இங்க இருந்து கிளம்புதுன்னா ப்ரோ ட்ரேட் என்ட்ரி பை எடுப்போம். நான் உங்களுக்கு சொல்றேன் எதனால வந்து அங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் செல் எடுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா ப்ரீமியம் நின்று இருக்குல்ல மார்க்கெட், அதனால ஃப்ரைடேக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீ எர்லி பாருங்க, ஃப்ரைடேக்கு இதான் ஃப்ரைடே ஏஷியன் மார்க்கெட். சரியா? இங்க இருக்கக்கூடிய கன்சல்டேஷன் பிளஸ் இந்த ஐ எல்லாத்தையும் தூக்குறாங்களா, வெப்சைட்ல பாருங்க. ஐய தூக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பை எஃப்இஜி இங்க இருந்தா நீங்க எடுக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸா யோசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இந்த லோ டு இந்த ஐவருக்கு ஃபிப்பை கனெக்ட் பண்ணா இது எல்லாமே ப்ரீமியம். அப்ப நீங்க செல்லு தான் எடுக்கணும். புரியுதுங்களா? அப்படி சொல்றேன் நான். இந்த லோல இருந்து இந்த ஐவருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 0.5 கீழே வந்தா நீங்க பை பத்தி யோசிக்கணுமே. அது வரைக்கும் பை பத்தி யோசிக்கவே கூடாது. ஓகேங்களா? இப்ப நல்லா இங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த ஐ எடுத்துட்டு இந்த லோ எடுத்திருக்கான். எம்எஸ்எஸ் செல் சைட்ல நடக்குதுங்க. நீங்க செல் என்ட்ரி தாங்க அப்பத்தி எடுக்க முடியுமே. ஓகேங்களா? ஐ பிளஸ் இங்க லோ கலெக்டடு, தென் உங்களுக்கு இங்க போய் டேப் ஆயிட்டு கீழே வருது. அவ்வளவுதான். இதான் நீங்க எடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு என்ட்ரி. வேற எதுவும் நீங்க பண்ணிட முடியாது. புரியுதுங்களா?
ஸோ இந்த என்ட்ரி நீங்க எடுத்துக்கலாம். நியர்லி இந்த ஓபி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓபியோ இல்லை இந்த எஃப்இஜியோ எடுக்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம். எதை வேணாலும் நீ கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே வந்து ஓபி அளவுக்கு மார்க்கெட் போயிருக்கு, ஓபி எடுத்துன்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட்ல நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் லைவ்ல இருக்கும்போது ஓபி எடுத்தீங்களா இல்லை எஃப்இஜி எடுத்தீங்களான்றது உங்க மனசாட்சி தான் தெரியும். எது இருந்தாலும் ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் தான். மினிமம் வந்து இந்த எஃப்இஜி வரைக்கும் நீங்க எய்ம் பண்ணிருக்கலாம். எஃப்இஜி டு எஃப்இஜி கூட எய்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து பை ஆகிறது வந்து நியர்லி உங்களுக்கு 9 o'clock ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ப்ரோ ட்ரெண்ட் தான். நான் வந்து 9:30 வரைக்கும் பார்ப்பேன். 9 o'clock என்ட்ரி தான் எடுக்க மாட்டேன். நைட்டு பிஃபோர் என்ட்ரி தான் எடுத்துப்பேன். அது அப்புறம் நைட்டு ஃபுல்லா இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கு. ஆனாலுமே மார்க்கெட்டால இந்த ஐய தாண்டக்கூடிய அளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல, சஸ்டெயின் ஆகல மார்க்கெட்டு. ஸோ அப்போ என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு கரெக்டா கீழே தான் விழுந்துட்டு தான் இருக்கு. ஓகேயா, ஃபுல்லா கீழே விழுந்திருக்கு. இது வந்து எதனா சம்திங் ஒரு நியூஸ் கேட்டாலும் விழுந்திருக்கும், இல்லை நார்மல் ஒரு சில நேரத்தில் இது மாதிரிலாம் விழுவும் மார்க்கெட்டு. ஆனா கீழே விழுதுன்னு சொல்லிட்டு பை ட்ரெட்லாம் மாத்திர செல் ட்ரெட்லாம் மாத்திரக்கூடாது. சரிங்களா, செல் ட்ரெட் மாத்துறதுக்கு இங்க உங்களுக்கு எந்த விதமான ப்ரீவியஸ் இஆர்எல் சொல்லுவாங்க, அதாவது ஐ எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகல. அது இல்லாம உங்களுக்கு ஒரு 4 ஹவரோ 1 ஹவர்லயோ எந்த விதமான பிடிஆரோ டேப் ஆகல. அப்படி உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிடிஆர்எஸ் எதுவுமே வந்து டேப் ஆகாம ஒரு ட்ரெண்டை வந்து நீங்க மாத்தவே கூடாது. எப்பவுமே ஒரு ட்ரெண்டை ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்எஸ் எல்லாம் மாத்திராதீங்க. ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வந்து அது ஒரு ஆப்போசிட் ரூல் தான். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்ல பை ட்ரெண்ட் ஹெச்டிஎஃப்ல போயிட்டு இருக்குன்னா நீங்க அந்த பை ட்ரெண்ட் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து அங்க வரக்கூடிய கவுண்டர் ட்ரெண்ட்ல நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஏதோ சின்னதா ஒரு எம்எஸ்எஸ் வந்து 50 மினிட்ல கொடுத்துட்டு உங்களுக்கு கவுண்டர் ட்ரெண்ட்ல மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும். ஆனா இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச மார்க்கெட்லயே எங்கேயாவது நீங்க ஹெச்டிஎஃப்ல வந்து உங்க கவுண்டர் ட்ரெண்ட் செல்லுக்கு ஒரு பீடிஎஸ் பாத்தீங்களா? புரியுதுங்களா? அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. ஆர்டர் ஃப்ளோ வந்து ஹெச்டிஎஃப் எப்பவுமே கவுண்டர் ட்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணாது. உங்களோட எல்டிஎஃப் தான் உங்களோட கவுண்டர் ட்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த கவுண்டர் ட்ரெண்ட் மட்டும் தான் நீங்க எடுக்கணும். அந்த கவுண்டர் ட்ரெண்ட்ன்றது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெச்டிஎஃப்ன்ற ட்ரெண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சுதான் நீங்க மார்க்கெட்டை பொறுமையா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் வந்து டேப் 10:30 மணிக்கே காலையில் டேப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் பை பார்ப்பேன். இந்த ஒரே ஒரு கேண்டில் பார்த்து பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. இங்கே பாருங்க, நல்ல டீப் த எஃப்இஜி டேப் டேப் ஆயிட்டு பை ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன இது ஃபுல்லா உங்களுக்கு எல்ஆர் மார்க்கெட்டு. அதனால இப்போ தாண்ட வரைக்கும் ஹெச்ஆர் மார்க்கெட் ரொம்ப 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 மொக்கையா இருக்கும். அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? இதை இன்னைக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இது மண்டே 1 ஹவர்லயே என்ட்ரி காமிக்கிறேன், 1 ஹவர்லயே ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ட்ரேட் வந்து இந்த இடத்துல தான் கிடைக்குமே. இந்த எஃபிஜி இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா இந்த எஃபிஜி டேப் ஆனோடனே அவன் மறுநாள் தான் எடுப்பான். டியூஸ்டே தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி விட்டுருந்தா திருப்பி இந்த எஃபிஜில டேப் ஆகுது. ஸோ அப்படியே விட்டுறலாம், அவ்வளோதான், முடிஞ்சுது அவங்களுக்கு இட்டு. ஆனா இங்க வந்து 15 மினிட்ல நான் கன்வெர்ட் பண்ணோம்னா நான் கொண்டு போறேன் மண்டேவே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, பக்கா ஹெச்ஆர் மார்க்கெட்டா. இங்க வந்து ஜஸ்ட் ரைஸ் ஆச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சுது. அதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. அகேன் ஈவினிங் எதுவுமே ட்ரேட் இல்லை ப்ரோ, சாரி, எந்த ட்ரேடுமே இல்லை, நம்மளுக்கு வேஸ்ட் தான், அங்கே ட்ரேடே இல்லை. இப்போ நான் டேரக்டா டியூஸ்டே வந்துருந்தேன். டியூஸ்டே வரும்போது இப்போ எப்படி ஐஆர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்களா, அங்கே ஒரு 1 hour எஃபிஜி இருந்தது, அந்த கோடை தான் இப்போ மார்க் பண்ணிட்டு வந்து இப்போ அந்த 1 hour எஃபிஜி எனக்கு டேப் ஆயிடுச்சு. டேப் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த ஐயெல்லாம் உடச்சி ஐயரை வச்சுட்டு உள்ள வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது கரெக்டாக இந்த எஃபிஜியில். இதையே நம்ம லைவ்ல கொடுத்துருப்போம். சாரி, ஒரே நிமிஷம். இந்த எஃபிஜியில் வந்து உங்களுக்கு டேப் ஆயாச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இங்கேருந்து நீங்க என்ட்ரி எடுக்கணும். அனலைஸ் வந்து அங்க உங்களுக்கு காமிச்சது காரணமே இந்த மாதிரிலாம் எதனா இருக்கும் தான். நான் உங்க எதிரியே தான் வந்து எம்டி சார்ட் தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இதுவே பிஃபோரா மார்க் பண்ணி வச்ச சார்ட்ஸே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வரைக்கும். ஆனா நல்லா நோட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு, உக்காண்டு இருக்கு. ஸோ போகணும் நம்பிக்கை தான். ஹோல்டிங் அவ்வளோ தூரம் பண்ணுவீங்களான்னு தெரியாது, நான் டார்கெட்டை சொல்றேன். ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் அது ஹோல்டிங் பண்றதுலாம். இப்போ உங்களுக்கு நியர்லி என்ட்ரி கிடைச்சது பாத்தீங்கன்னா ஒரு 11:30 பகல்ல. அது போய் உங்களுக்கு ரீச் ஆகிறது ஆயிடுச்சு, மறுநாள் கிட்ட ஆயிடுச்சு. மறுநாள் காலையில இங்க உங்களுக்கு கிடைச்ச டேட் வந்து 24ஆம் தேதி மதியானம் 11:30. இங்க உங்களுக்கு ரீச் ஆனது 25ஆம் தேதி விடிய காலில் 4 மணி. ஆனா 1:14 ரிஸ்க் ரிவார்டு. நான் என்ன சொல்றேன், இந்த ஐ வரைக்கும் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு ரீச் ஆச்சு? 1:6.8, அதான் நியர்லி 1:7 உங்களுக்கு ரீச் ஆயாச்சு. டைம் 2 மணிக்கு 11:30 போட்டு 2 மணிக்கு உங்களுக்கு ரீச் ஆயாச்சா? இது போதும். நெக்ஸ்ட்
உங்களுக்கு அதுக்கப்புறம் கீழே வரது வந்து செல்லு கிடையாது. திருப்பி உடனே செல்லு நினைச்சு ரீட்ரேஸ் பண்ணுங்க. எதுக்கேத்தாலும் செல்லானாலே கொஞ்சம் தூரம் பை ஆயிட்டு உடனே ஒரு செல் கேண்டில் பார்த்துட்டு ஐயோ செல்லு செல்லு செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது கடைசி வரைக்கும். நம்ம ட்ரெண்டுக்கு மார்க்கெட்ல வரையும் போது மட்டும் ஜாலியா இருக்கும். இந்த பார்த்த போட்டு எக்ஸ்பான்ஷன் போவோம் ரீடர்ஸ் வரும், எக்ஸ்பான்ஷன் போவோம் ரீடர்ஸ் வரும், அப்போ மட்டும் ஜாலியா இருக்கும். ஆனா அந்த மார்க்கெட்ல பார்த்தா நம்மளுக்கு வெறுப்பாயிடும். ஏன்னா $1000 இருந்தா $500 மாறும், அதுக்கப்புறம் 500 இருந்து 2000 மாறும். அதனால சரிங்களா, எல்லாருக்கும் அது இருக்கதான் செய்யும். இங்க இருந்து திருப்பி மார்க்கெட் மேல போதா, எனக்கு 5:30 மணிக்கு தான் நான் ஈவினிங் சார்ட்ஸுக்கு வருவேன். 5:30 மணிக்கு இங்க வருவேன். போயிட்டு எம்எஸ்எஸ் வச்சிடறான். உங்களுக்கு வந்து இங்க 0.5 கிலோ மார்க்கெட் வந்து போயாச்சு. அது நீங்க பாத்துட்டு ஃபிப் எடுத்துடுறேன். இங்க வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐயை தூக்கிடுறாங்களா, இந்த ப்ரீவியஸ் ஐயை எடுத்தாச்சு. கரெக்டா எம்எஸ்எஸ் வச்சு எனக்கு எஃப்இஜியும் டேப் ஆயாச்சு. எங்க ப்ரோ எஃப்இஜி? இந்த எஃப்இஜி வந்து டேப் ஆயாச்சு. ஓகேங்களா, டீப் எஃப்இஜி இதெல்லாம் எனக்கு அதிகம் சொல்றது ரீசனே இதுதான். இந்த மாதிரி தான் டேப் ஆகிட்டு போயிடும். உங்களுக்கு கிளாஸஸ்ல எடுக்கும் போது வேணா உங்களுக்கு சிரிப்பா இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அகெயின் 5 மினிட்ல வந்து உங்களுக்கு எதனா தெரியுதான்னு போய் சும்மா பார்த்துக்கோங்க. சும்மா தான் அது பார்க்கறது. கம்பல்சரி வந்து 5 மினிட்ல போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. 50 மினிட்ல என்ட்ரி வச்சா 50 மினிட்ல தான் எடுத்துட்டு போகணும். சரிங்களா, எதுவும் கிடையாது 5 மினிட்ல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ தான் போச்சுன்றதை போட்டு பார்த்துருவோம். வெனஸ்டே நினைக்கிறேன், டியூஸ்டே மார்க்கெட். ஆல்ரெடி நீங்க இங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. திருப்பி இங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணனா எனக்கு தான் தெரியுமே மேலே இது வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு, அதனால நான் வச்சிருக்கேன். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். 6 மணிக்கே டேப் ஆயிருக்கும். ஆனால் எம்எஸ்எஸ் இங்கே தான் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த டேப் தான் கணக்கு வரும். 7 மணி இந்த லோ வரைக்கும் $120 வந்து உங்களுக்கு எஸ்எல். டிபி வைங்க, இந்த ஐ வரைக்கும் வைங்க. மினிமம் ஒரு ப்ரீவியஸ் ஐ சின்னதா இது வரைக்கும் வந்து வைங்க. அதுக்கே லேட் ஆயிடுச்சு போல ரீச் ஆகிறதுக்கு. 12:30 வரைக்கும் ஆயிருக்கு. இங்க போகும்போதே உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 1:2 எங்க கிடைக்குது ஃபர்ஸ்ட்? 1:2 இங்கே புக்கு. அதுக்கப்புறம் வெயிட் பண்றது உங்களுடைய விருப்பம். ஓகேயா, ஏன்னா இங்க ஒரு 7, இங்க ஒரு 2.7, அங்கே மொத்தம் ஒரு 9.5 கிட்ட நீங்க முடிச்சிட்டீங்க. அவ்வளோதான். நீங்க காலையில இருந்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கும். நீ early கிட்ட நின்றுட்டு இருக்கோம். வெனஸ்டே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்வீப்பை மட்டும் கீழே கொடுத்துட்டு அவனே போய் ரீச் ஆயிட்டு இருப்பான். எதுவுமே இல்லை வெனஸ்டே மார்க்கெட்ல, எதுவுமே இல்லை. ஓகேங்களா, நியர்லி ஐல இருக்கு மார்க்கெட். எந்த விதமான ஒரு எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் எதுவுமே இருக்கு பெருசா சப்போர்ட் ஆகல. சரிங்களா, இங்க வந்து ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப 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 ஒரு லோ ப்ராபபிலிட்டியான விஷயம். ஏன்னா அட்மோஸ்ட் த ப்ரீமியம்ல மார்க்கெட் மேல நின்றுட்டு இருக்கு. அங்க நீங்க வந்து வெறும் 50 மினிட் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் வச்சு மட்டுமே நீங்க ட்ரேட் எடுக்கிறது ஒரு சின்ன சின்ன அக்கௌண்ட்டுக்கு செட் ஆகும். நான் வெறும் 50K பண்றேன் 10K பண்றேன்னு 1 மில்லியன் போல ஹேண்டில் பண்றீங்கன்னா இந்த ட்ரேட்ல தொடக்கூட மாட்டீங்க. ரொம்ப விட்டுதான் போவீங்க. அப்ப எங்க ப்ரோ ட்ரேட் தொடுவேன்? இங்க இந்த 1 ஹவர்ல போட்டது அப்படியே விட்டுருவீங்க. 1 ஹவர்ல போட்டதை விட்டுட்டு இது ஃபுல்லா ஹோல்ட் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் கிடைக்கும். இங்க 1 ஹவர்ல ஆல்ரெடி தொட்டுச்சு பாத்தீங்களா, அங்க எடுத்தவன் அங்கிருந்தே பிடிப்பான். இங்க இருந்து பிடித்து இங்க இருந்தே பிடிப்பான். அதனால தான் எடுப்போம். ஆனா இப்ப இங்க செல் ஆச்சு பாத்தீங்களா, இந்த செல்லு வந்து கவுண்டர் என்ட்ரி. இந்த ட்ரேட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா, அந்த ட்ரேட்ஸ் எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது? பிரேக்கர் பிளாக்ஸ்ல அவைலபிளா இருக்கும். எந்த பாத்தீங்கன்னா டெய்லி இப்போ வெனஸ்டே வந்து என்ன பண்ணா இப்போ போயிட்டானா ஒரு ஐ எடுத்துட்டான். ஒரு ஐ எடுத்துட்டா திருப்பி வந்து ஒரு ரீடர்ஸ் கீழே வந்து தான் போகும் மார்க்கெட். ஓகே, ஏன்னா அதானே நீங்க பாக்குறீங்க. பாக்குறீங்க இன்னும் தெளிவா பார்த்துட்டு ஐயா நீங்க அந்த கிளாஸ்ல பாப்பீங்க. இப்போ இந்த 25 செப்டம்பர் ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்னென்னலாம் ஆச்சு வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகே, நீங்க நினைச்ச மாதிரி இங்க ஸ்டார்ட் பண்ண நான் கிளாஸை 11 செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி 10 செப்டம்பர் 11 செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு போய் விட்டாச்சு. இதுக்குள்ளேயே உங்களுக்கு எக்கச்சக்க என்ட்ரிஸ் எவ்வளவோ ஆர்ஆர்ஸ் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். வெறும் 10 நாள் தான், 14ஆம் தேதி இருந்து ஒரு 25ஆம் தேதி போல ஒரு 2 வாரம் மார்க்கெட் தான். அந்த 2 வாரம் மார்க்கெட்ல எவ்வளவோ பார்த்தாச்சு, எக்கச்சக்கமான ஆர்ஆர்ஸ் பார்த்தாச்சு. நான் அந்த பாக்ஸை டெலிட் பண்ணேன். பாக்ஸை டெலிட் பண்ணாம தான் உங்களுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அது ரீச் ஆன பிறகு லாஸ்ட் ஒரு வீக் ஆஃப் த மந்த் திருப்பி அவன் இறக்குறான், கன்சல்டேஷன் பண்றான். ஆனா ஓவராலா உங்களுக்கு அங்கே எம்எஸ்எஸ் கிடைச்சி ஃபுல்லா கீழே இறக்கியாச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், இது நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லோ டு ஹை இந்த பைக் எப்படி நடந்துச்சு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ் மட்டும் வச்சு.